எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஐம் அனிகா. இப்போ நான் இந்த வீடியோவில் நான் 22 எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் செகண்ட் எம்சிக்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, கேள்வி பேப்பர் எல்லாம் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், நீரும் கனிப்புகள் போன்ற நீரில் கரைந்துள்ள பதார்த்தங்களும் தொடர்ச்சியான நிரலாக புவியீர்ப்புக்கு எதிராக காலினூடாக கொண்டு செல்வதற்கான காரணமான நீர் என்ற பிரதான இயல்புகளை கேட்டுக்கி. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கேள்வியில் என்னத்தை கேட்குறாங்கண்டா நீர் கொண்டு செல்லல் ஊடகமாக தொழிற்படுவதற்குரிய காரணங்கள். ஸோ நான் இந்த எழுதிக்கிறேன். நீருக்கு நிறைய இயல்புகளுக்கு முக்கியமான காரணமாக பிணைவு என்ற ஒரு கவர்ச்சி காணப்படுகின்றது. ஆகவே நம்ம பாடத்திட்டத்தில் பிணைவு ஒட்டற் பண்பு இது ரெண்டு தான் நீர் ஒரு கொண்டு செல்லல் ஊடகமாக செயற்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள். அதுலேயும் நார்மலாக உங்களுக்கு பிணைவுண்டா என்ன, அதாவது ஹைட்ரஜன் பிணைப்பினால இரண்டு நீர் மூலக்கூறுகளிடையே தோன்ற கவர்ச்சி. அப்போ இது என்னது, ஒரு நீருக்கும் இடையில தோன்ற ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பினால் ஏற்பட்ட ஒரு கவர்ச்சி விசை. அதே மாதிரி ஒட்டற் பண்புன்னு சொன்னது என்னது, நீருக்கும் ஏனைய பதார்த்தத்துக்கும் இடையிலான ஒரு கவர்ச்சி. நீருக்கும் உதாரணத்துக்கு நம்ம ஏனைய பதார்த்தம்னா கலச்சுவரை எடுக்கலாம். இதுதான் ஷோர்ட்டாக கொண்டு செல்லல் ஊடகமாக தொழிற்படுறதுக்கு நீரில் உள்ள ரெண்டு விஷயங்கள். அதில் பாருங்கள், அப்போ இதில் மற்ற இயல்புகளை நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கும் அவை ஒரு கொண்டு செல்வதற்கு காரணமான நீர் இயல்புன்னு சொல்லும்போது நீங்கள் பிணைவு ஒட்டற் பண்பை தான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அதுலேயுமே கேள்வியில் பிரதான இயல்புன்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக பிணைவாக தான் இருக்கும். அதுலேயும் எப்படி அந்த வசனம் அப்படியே தியரியில் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, நீரும் கனிப்பு போன்ற நீரில் கரைகின்ற பதார்த்தங்கள் காலினூடாக மிக முக்கியம், எதையுமே நீங்க விடையாது, காலினூடாக புவியீர்ப்புக்கு எதிராக புவியீர்ப்புக்கு எதிராக. அடுத்து மிக முக்கியமானது தொடர்ச்சியான நிரலாக. ஒரு தொடர்ச்சி அரும்போது நீர் ஒரு வேர்லேருந்து கொண்டு செல்லப்பட முடியாது. அதில் உள்ள இழுவை என்னது, ஒரு தொடர்ச்சியாக இருக்கணும். ஆகவே அது மிக முக்கியமானது. ஆகவே இதுகள் தான் மிக முக்கியமான விஷயங்கள். அப்போ ஒரு நீர் கொண்டு செல்லல் ஊடகமாக சேர்ப்பதுக்கு ரெண்டு விஷயங்கள் தான் பண்பு, பிணைவு ஒட்டற் பண்பு. அதில் பிணைவுண்டா என்ன, ஹைட்ரஜன் பிணைப்பினால வர நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே வர ஒரு கவர்ச்சி ஒட்டற் பண்பு என்னன்னு தெரிஞ்சுதான் போதும். இப்போ மற்ற இயல்புகளை நம்ம பார்க்கும்போது உயர் தன்வெப்பம், ஃபர்ஸ்ட் ஆன்சர் உயர் தன்வெப்பம்னு சொல்கிறது ஒரு கொண்டு செல்லல் விஷயத்துக்கெல்லாம் வராது. இது என்னது, நீரின் பௌதிக இயல்புகளில் நீர் வெப்பநிலையை மிதமாக்குவதற்கான ஆற்றல். இந்த ஹெடிங்க்கு கீழே நம்ம இந்த உயர் தன்வெப்பம் என்று சொல்கிற இயல்பை பார்க்குறது. நார்மலாக உயர் தன்வெப்பம் காரணமாக என்னது, நீரானது கொஞ்சம் சிறிதளவு நீரை கூட ஆவியாக்குறதுக்கு அதிகளவான வெப்ப சக்தியை உறிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு நார்மலாக சொல்லலாம். அதே மாதிரி ஒட்டற் பண்பு ஓகே. இதுவுமே ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு கொண்டு செல்லல் ஊடகம் கேட்டால் கண்டிப்பாக கொண்டு செல்லல் ஊடகமாக தொழிற்படுறதுக்கான காரணங்கள் கேட்டு இது ரெண்டையுமே கண்டிப்பாக எழுதணும். இதில் பிரதானம்னு கேட்டதால் தான் ஒட்டற் பண்பு கேன்சல் ஆகுது. மற்றபடி இது எல்லாத்துக்குமே இதுவுமே ஓகே தான். அடுத்தது முனைவுத்தன்மை கொண்டு செல்லலுக்கிட வராது. இது பல் பதார்த்த கரைப்பானாக. நீர் ஒரு கரைப்பானாக செயற்படுவதற்கு அயன் தன்மையோ வேற எந்த இதுவுமே இது இல்லை. முனைவு தன்மை இருந்தால் என்ன செய்யும், எல்லாத்தையுமே கரையுங்கள். அடுத்து பிணைவு, அதுதான் இதுக்குரிய ஆன்சர். உயர் மேற்பரப்பு இழுவிசை, இதுவுமே பிணைவு காரணமாக நீரில் கிடைக்கின்ற ஒரு ஆற்றல். என்னது, இது உயர் மேற்பரப்பு இழுவிசைன்னு சொல்றது குளம் போன்ற ஒரு பெரிய மேற்பரப்பு தொகுதியில் மேலுள்ள நீர் மூலக்கூறுகளால்
கீழுள்ள நீர் மூலக்கூறுகளால் மேலுள்ள நீர் மூலக்கூறுகள் கவர்ந்து இழுக்கிறதால அந்த குளம் போன்ற மேற்பரப்பு பகுதியில் வந்து ஒரு படலம். இதன் மூலம் நீர் சறுக்கி போன்ற சிறிய பூச்சிகள் வந்து நடக்கிறோம். நீர் சறுக்கி மட்டும் இல்லை, போன்ற சிறிய பூச்சிகள் இந்த மாதிரி இருக்கும். ஒரு குளம்னு சொன்னால் அதில் உள்ள மேலுள்ள இது ரெண்டுக்கும் கவர்ச்சி விசை காரணமாக வந்து இது ஒரு படலம். ஆகவே சிறிய திணிவுடையாக்கள் வந்து இதில் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதுக்கான ஆன்சர் வந்து 4th. ஓகே, இப்போ 3rd கொஷனுக்கு போவோம். 3rd கொஷின் பாருங்கள், கார்போஹைட்ரேட் சம்மந்தமானது. கார்போஹைட்ரேட்டில் கூற்ற வாசித்து நான் அதை விளக்கப்படுத்துகிறேன். ஃபர்ஸ்ட், கலக்டோஸ், ஃப்ரக்டோஸ், அல்டோஸ் வகைக்குரிய ஒரு சர்க்கரைட்டுகள் ஆகும். ஒவ்வொரு வேர்டுமே வந்து அதுக்கு பொருத்தமாய்க்குதாண்டு நோட் பண்ணணும் எல்லாத்துலேயுமே, எப்போயுமே பயாலஜியில். கலக்டோஸ், ஃப்ரக்டோஸ், ஓகே நம்மள தெரியும். குளுக்கோஸ், கலக்டோஸ், ஃப்ரக்டோஸ் ஒரு சர்க்கரைட்டுகள். இவங்க அல்டோஸ் வகைக்குரிய ஒரு சர்க்கரைட்டுகள் ஆகும். அப்போ இங்கே சொன்னது ஒரு சர்க்கரைட், ஓகே. அல்டோஸ் வகைன்னு சொன்னது அங்கே பிழைக்குது. நார்மலாக நம்மளுக்கு தெரியும் குளுக்கோஸ் ஒரு சர்க்கரைட்டுகளில் வந்து இந்த 3 ஒரு சர்க்கரைட்லேயும் வந்து நல்ல ஞாபகம் வச்சுட்டிக்கிறதுக்கு G 2 Gயுமே ஒரு கேங், மற்றாக்க இன்னொரு கேங், அதாவது ஃப்ரக்டோஸ் இன்னொரு கேங். அப்படி அந்த குளுக்கோஸும் கலக்டோஸும் வந்து அல்டோஸ் வகைக்குரிய ஒரு சர்க்கரைட்டுகள். இவங்க 2 பேரும் அல்டோஸ், இவர் வந்து கீட்டோஸ் வகைக்குரியது. அப்போ இதில் வந்து என்ன பிழை? கலக்டோஸ் ஓகே, ஃப்ரக்டோஸ் வந்து வந்ததால் இந்த கூற்று பிழை. ஓகே, நோவலாக சின்ன கூற்று தான் இது. மற்றபடி ஒரு சர்க்கரைட்டுகள் ஆகும், அதுவுமே ஓகே தான், சரியாக தான் சொல்லிக்கிறாங்க. அடுத்தது, கார்போஹைட்ரேட்டுகள் யாவும் மாமூலக்கூறுகள் ஆகும். அந்த பாயிண்ட் பாருங்கள். இதில் வந்து மாமூலக்கூறுன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். மாமூலக்கூறுனா என்ன? இங்கே பாருங்க, நான் எழுதிக்கிறேன். மாமூலக்கூறுகள்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் 10 தொடக்கம் 10 வரையான மூலக்கூற்று நிறை கொண்டிருக்கணும். ஓகே, இந்த நிறை இருக்கணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து ஒரு பல்பாத்தாக இருக்கணும். பல்பகுதியம் அல்லது பல்பாத்துன்னு சொல்லப்படுற அந்த விஷயமா இருக்கணும். ஆகவே கார்போஹைட்ரேட்கள் யாவும் சொன்னது தான் அந்த இடத்துல பிள்ளை. அந்த யாவும் இது அண்டர்லைன் பண்ணுங்கள், அது பிள்ளை. ஏன்னா கார்போஹைட்ரேட்டு கீழே இந்த 3மே வருது. ஒரு சர்க்கரைட், இது சர்க்கரைட், பல் சர்க்கரைட். இதில் ஒரு சர்க்கரைட்னு சொல்கிறது கார்போஹைட்ரேட் எளிய வடிவம், இது ஒரு பாத்து. அண்ட் கார்போஹைட்ரேட்டுகளுக்கும் ஒரு பாத்துன்னு சொல்ல இயலாது. பல் சர்க்கரைட்டுகள், இதில் வந்து கார்போஹைட்ரேட் வர பல் சர்க்கரைட்டுகள் ஒரு பாத்து தான் ஒரு சர்க்கரைட் ஆகிக்கும். மற்றபடி நீங்கள் ஒரு சர்க்கரைட் இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண இயலும். பல் சர்க்கரைட்டுன்ற ஒரு பாத்து ஒரு சர்க்கரைட். ஆனால் கார்போஹைட்ரேட்டுன்ற ஒரு பாத்து வந்து ஒரு சர்க்கரைட்னு நீங்கள் சொல்ல இயலாது, அது ராங். சரியா? அடுத்தது, ஆகவே நீங்கள் கார்போஹைட்ரேட் சொல்லும்போது இது 3க்குமே பொருந்துதான்னு பார்க்கணும். ஆகவே கார்போஹைட்ரேட் யாவும் மாமூலக்கூறு ராங். இது ஒரு எளிய வடிவம். ஒரு சர்க்கரைட் வந்து ஒரு பாத்து, அது வந்து பல் பாத்துக்குள் அடங்காது. அதனால மாமூலக்கூறுகள் இல்லை. இதில் உள்ள 2வது பாயிண்ட் பிழைக்குதுன்னு, அவை அது பிழை. இப்போ இந்த கூற்றில் கார்போஹைட்ரேட்டுக்கு பதிலாக பல் சர்க்கரைட்னு வந்தீங்கன்னா பல் சர்க்கரைட் யாவும் மாமூலக்கூறுனா அது சரி. ஓகே, அதனால் கார்போஹைட்ரேட்னு சொன்னதால் இந்த இடத்துல பிழை. இல்லாட்டி யாவும் போடாமல் இருந்தாலுமே இதை வந்து ஒரு வைக்கலாம். இது ஒரு சரியான கூற்றுகள். கார்போஹைட்ரேட்டுகள் மாமூலக்கூறுகள் இருந்தால் இதை விட மிகச்சரியான கூற்றுகள் இருந்தால் அதுக்கு நீங்கள் போகணும். பட் யாவும் போட்டதால் இது டெஃபினெட்லி பிழை. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது, இவற்றில் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் விகிதம் 2க்கும் உண்டு. இதை பாருங்கள், நம்ம பார்க்குறது கார்போஹைட்ரேட். இதுக்கான சூத்திரம் CxH2Y. இப்போ இது கார்பனுக்கு ஒரு நம்பர் எக்ஸ் நம்பர், எக்ஸ்னு ஒரு கணியம், H2O bracket Y. ஆகவே இதை இந்த இதை பாருங்கள், இந்த இதை பார்த்தாலும் ஓகே தான். ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜன் விகிதம் 2க்கும் 1. எத்தனை வேணாலும் இருக்கலாம். எளிய விகிதம் 2க்கும் 1ஆக அமையும். இந்த MCQவில் வந்து மாறி சொல்லிக்கி ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜன் 2க்கும் 1 சொல்லிக்கி, அதனால பிழை.
ஆகவே நார்மலாக நம்மளுக்கு சிலபஸ் தரப்பட்டது கார்போஹைட்ரேட்டு இல்லையா இந்த சூத்திரம், அதுவே ஒரு சக்கரைட்டுக்கும் சூத்திரம் தரப்பட்டிருக்குது. அதுதான் CH2ON. இது எல்லாமே ஒரே நம்பரால் பெருக்கப்படும். ஆகவே இதனே குழப்பிக் கொள்ளக்கூடாது. மற்றபடி இது சக்கரை பல் சக்கரைட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு சூத்திரம் தரையில், இது ரெண்டும் தரப்பட்டிருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி அதுதான். இவற்றின் பொது சூத்திரம் CH2N ஆகும். அவை நம்ம சொல்லிட்டோம், CH2N சொல்றது ஒரு சக்கரைட். ஆனால் கேள்வி கார்போஹைட்ரேட் சொல்லும்போது இவங்களும் அடங்குவாங்க. ஆகவே நீங்கள் கார்போஹைட்ரேட்டுக்கு இதுன்னு சொல்லும்போது இது ரெண்டுக்கும் அது பொருந்த வேணும். ஆகவே அப்படி இல்லை, அதனால அந்த கூற்று பிழை. அடுத்தது 5வது கூற்று. உயிரங்கிகளின் பாரம்பரிய பதார்த்தம் கார்போஹைட்ரேட்களை கொண்டிருக்கும். நார்மலாக பாரம்பரிய பதார்த்தம்னு சொன்னால் DNA அண்ட் RNA. DNA RNA ஒரு பார்த்து பாரம்பரிய பதார்த்தம் நியூக்ளிக் ஆசிட், அதில் இன்னொரு பார்த்து நியூக்ளிக் அமிலம் நியூக்ளியோடைடு. அதனுடைய இதை கீழும் எப்படி இது நம்மளுக்கு தெரியும். இது ஒரு பென்டோஸ் வெல்லம். ஆகவே இது வெல்லம், இது பென்டோஸ்னா 5 கார்பன் கொண்ட ஒரு சக்கரைட். இதில் வாரது ஒரு சக்கரைட். பென்டோஸ் சொல்லும்போது நம்ம ஒரு சக்கரைட்டு கீழே படிச்சுக்கிறோம். என்ன பென்டோஸ்னா ரைபோஸ், டிஆக்சிரைபோஸ், ரிபிலோஸ். ஆனால் ரிபிலோஸ் இங்கே வராது. டிஆக்சிரைபோஸ் பென்டோஸ் கூட்டத்துக்குள்ளே வந்த என்ன பென்டோஸ், இதுக்கு பதிலாக டிஆக்சிரைபோஸ் அது DNA, ரைபோஸ் RNA. ஆகவே பாருங்கள், உயிரங்கிகளின் பாரம்பரிய பதார்த்தம். ஆகவே இதுதான். இதில் கார்போஹைட்ரேட்களை கொண்டிருக்கு. சரிதானே? கார்போஹைட்ரேட்னு சொல்லும்போது இதில் 3ல் யாராவது ஓகே தானே? ஆகவே இதில் மாறுறது ஒரு சக்கரைட். பென்டோஸ்னு சொல்கிறது 5 கார்பன் கொண்டு ஒரு சக்கரைட். இதில் DNA அல்லது RNA இருக்கும் அவங்க சொன்னது. ஆகவே 3வது 5வது சரியான ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த கொஷனுக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ நம்ம 4வது கொஷனை பார்ப்போம். 4வது MCQ. இதில் பாருங்கள், கொழுப்புக்கள் பற்றி, லிப்பிட்டுக்கள் பற்றி தான் இந்த கேள்வி வந்திக்கு. பாருங்கள், நார்மலாக லிப்பிட்டுக்கள் சொல்கிறது என்னது? லிப்பிட்டுக்களில் 3 வகை. கொழுப்பு நிறைய வகை. அதில் நம்மளுக்கு தரப்பட்டது கொழுப்பு, பாஸ்போலிபிட், ஸ்டெராய்ட்ஸ். இதில் ஸ்டெராய்ட் பற்றி நம்ம படிக்கிறது இல்லை. என் கொழுப்பு பாஸ்போலிபிட் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஆகவே இந்த கேள்வியை பார்ப்போம். கொழுப்புக்கள் சம்மந்தமாக தான் கேள்வி வந்திக்குது. கொழுப்பு ஃபஸ்ட்டுக்கு யாரால் ஆக்கப்பட்டிக்குது அதை தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக. அதுதான் அதில் இருக்குது. பாருங்க, கொழுப்புன்னு சொல்கிறது கொழுப்பு அமிலம் ப்ளஸ் கிளிசரோலாக ஆக்கப்பட்டிக்கு. இன்றைக்கு நான் இதில் இருக்கிறேன் CH2OH, CHOL. இது இந்த டோட்டலாகவே கிளிசரோல் ஃபுல்லாகவே ஒரு கிளிசரோல். இதில் பாருங்கள், இதோடு சேர்றது இதுதான் கொழுப்பு அமிலம். பிறகு தண்ணி இங்கே கார்பன், டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இது அட்கேல் கூட்டம். இது என்னது? ஹைட்ரோகார்பன் சங்கிலியே. இதில் ஹைட்ரோகார்பன் சங்கிலின்னா கார்பனையும் ஹைட்ரஜனையும் மட்டும் கொண்ட ஒரு வளமையாக, அது தியரியில் சொல்லப்பட்டிக்கு நீண்ட வளமையாக 16 தொடக்கம் 18 கார்பன். இப்படி இந்த மாதிரி கார்பன் முதுகெலும்பு 16 தொடக்கம் 18 கார்பன் முதுகெலும்பாலான ஒரு நீண்ட ஹைட்ரோகார்பன் சங்கிலி. அதுதான் இந்த சொல்கிற நம்ம குறிப்பிட்டு. ஆகவே இது ஒரு கொழுப்பமிலம். ஆகவே உங்களுக்கு தெரியணும், இது ரெண்டும் இணைஞ்சி கிளிசரோல் கொழுப்பமிலம் இணைஞ்சி கொழுப்பு வருது. இது உருவாக்குறது என்னது? இது ஒரு ஒடுக்கல் தாக்கத்தின் மூலம் நீரை வெளிவிட போகுது. இன்னைக்கு நீரை வெளிவிடும். ஒடுக்கல் தாக்கம்னா தெரியும், நீரை வெளிவிட்டு தாக்கத்தை சொல்லுவோம். அண்ட் இதில் பாருங்கள், இந்த அப்படி உருவாகிற தாக்கம் என்ன, உருவாகிற பிணைப்பு என்ன? எசுத்தர் பிணைப்பு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்குது, குழப்பிக்கொள்ளக்கூடாது. இதுக்கு என்னது? கொழுப்பு உருவாக்கத்தில் எசுத்தர் பிணைப்பு. இதில் பாருங்கள், எந்த இது இணைதுன்னு தெரியணும். அதாவது எந்த ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நீரில் H2O தானே, அந்த H2O எங்கேருந்து வருதுன்னு முக்கியமாக தெரியணும். அதை பாருங்கள், இதிலிருந்து ஹைட்ரஜன், அதோடு இதில் வர இந்த OH, இது ரெண்டும் சேர்ந்து தான் H2O ஆக போகுது. அவை மீதி அப்படியே இதாக்கி இதோட சேருது.
இன்னைக்கு இந்த தொகுதி அப்படியே இது இங்கே வந்து சேருது. ஆகவே பாருங்கள், ஒரு கிளிசரோலுக்கு 3 கொழுப்பமிலங்கள் தேவைப்படுது, 3 ஃபெட்டி ஆசிட்ஸ் தேவைப்படுது. ஒரு ஹைட்ரஜன் தான் ஒரு OH. ஆக ஒரு கொழுப்பமிலம், இதுக்கு இன்னொன்று, இதுக்கு இன்னொன்று, இதில் வந்து ஹைட்ரஜன் மட்டும். அவை 3 தேவைப்படுது. அவை 3 தேவைப்படுதால 3 நீர் போகும். அவை ஸ்ட்ரக்சரில் இது வளமையா ஏதாவது ஒன்று கீறி கேட்பாங்க. இதில் வந்து பாயிண்ட்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னால், முதலாவது இதை நீங்கள் சரியாக கீட்டுறதுக்கு கிளிசரோல் கொழுப்பமிலம் இதை கூட்டி காட்டுறதுக்கு அண்ட் நீர் வெளியே போகுதுன்னு காட்டுறதுக்கு ஒரு பாயிண்ட், 3ன்னு காட்டுறதையும் பிரச்சனை இல்லை. ஆனால் 3 நீர் போகுது அண்ட் கொழுப்பை வந்து இது கீறதுக்கு அண்ட் இந்த பிணைப்பு இதுதான் வந்து அந்த எசுத்தர் பிணைப்பு. இதை வந்து குறித்து காட்டணும். இதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஸ்ட்ரக்சரில். ஓகே, அப்போ இதுகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது கிளிசரோல் கொழுப்பமிலம் 3 அதில் வாரது ஒரு கொழுப்பு. ஓகே, இது 3 நீர் போகுது. அதே வேறு ஓகே, இது மீதி இதெல்லாம் பார்ப்போம் பாயிண்ட்ஸோட. ஃபர்ஸ்ட் ஆன்சர், இவை 3 கிளிசரோல்களாலும் கொழுப்பமிலங்களாலும் ஆக்கப்பட்டவை. இங்கே வந்து நம்பர்ஸை மாற்றிட்டாங்க. அப்போ இதை ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். 3 கிளிசரோல் அல்ல, ஒரு கிளிசரோல், அதுக்கு 3 கொழுப்பமிலங்கள். அவை இங்கே நம்பர்ஸை மாற்றி சொன்னதால பிழை. ஓகே, செகண்ட், கொழுப்புகளின் நீர்நாட்டுத்தன்மையில் கொழுப்பமிலங்களின் ஹைட்ரோகார்பன் சங்கிலி பங்களிப்பு செய்யும். இது நம்ம பொஸ்ஃபோலிபிட்ல அதே கீழே நம்ம இதை பார்க்குறது. பொஸ்ஃபோலிபிட்ல நீர்நாட்டம் உள்ள தலைப்பகுதி, நீர் வெறுப்புள்ள வால்பகுதி, அந்த மாதிரி பொஸ்ஃபோலிபிட் கேள்வி வரும்போது அதை பார்ப்போம். இது வந்து கொழுப்பு. அவை கொழுப்பில் வந்து கொழுப்பு அமிலங்கள் இருக்குது தானே. இந்த கொழுப்பு அமிலத்தில் உள்ள அட்கேல் கூட்டம். இந்த அட்கேல் கூட்டம் யாரு? ஹைட்ரோகார்பன் சங்கிலி. இந்த ஹைட்ரோகார்பன் சங்கிலியை நம்ம நோட் போட்டு எழுதுவோம். மேபி உங்களோட தியரி இதாகிக்கலாம். நோட் போட்டு அதை மிக முக்கியம் பார்க்குறது இந்த ஹைட்ரோகார்பன் சங்கிலியில் இந்த இது கொழுப்பமிலத்தின் ஹைட்ரோகார்பன் சங்கிலியானது நீர் வெறுப்பு தன்மை, நீரை வந்து நாட்டம் இல்லை வெறுப்பு தன்மையில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றதுன்னு அதை பார்க்குறேன். ஆகவே பாருங்கள், இதெல்லாம் மாறி சொல்லிக்கிறாங்க. நீர் நாட்டத்தன்மைன்னு சொன்னதாவது அது பின்ன. ஓகே, யாருன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொழுப்பமிலத்தின் இந்த ஹைட்ரோகார்பன் சங்கிலி இதுதான் வந்து நீர் நாட்டம் அல்ல வெறுப்பு. அவங்க நீர் நாட்டம்னு சொன்னதால அந்த கூற்று பின்ன. அடுத்து தேர்ட் ஆன்சர், நிரம்பாத கொழுப்புக்கள். ஓகே, இதுக்கு முன்னுக்கு நான் சொல்கிறேன், ரெண்டு பேரை 2ஆக பிரிக்கிறாங்க. அதாவது கொழுப்பு அமிலங்களையும் கொழுப்புக்களையும் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. கொழுப்பு அமிலத்தையும் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று நிரம்பாத கொழுப்பமிலம், நிரம்பிய கொழுப்பமிலம். அவ்வாறு உருவாக்கப்படுற யாரை வச்சு உருவாக்கப்படுதோ அவரே திரும்பி கொழுப்ப வராரு. இப்போ நிரம்பாத கொழுப்பமிலம் உருவாக்கப்பட்டால் நிரம்பாத கொழுப்பு, நிரம்பிய கொழுப்பமிலம் உருவாக்கப்பட்டால் நிரம்பிய கொழுப்பு. அது என்ன நிரம்பாத நிரம்பியன்னு சொன்னால் அதுவுமே இங்கே தான் வருது. இந்த ஹைட்ரோகார்பன் சங்கிலியில் வந்து இரட்டை பிணைப்பை கொண்டிருக்காமை, இப்படி 2 கேட்டகரியால் இது பிரியுது. ஒன்று கொண்டிருக்கலாம், இல்லாட்டி கொண்டிருக்காம இருக்கலாம். ஏதாவது ஒன்று கொண்டிருந்தா அந்த சங்கிலி முழுதுல ஒன்று இருந்தால் கூட அது கேட்டகரி மாறும். ஆகவே நிரம்பாத என்று சொல்லும்போது பாருங்க, இப்போ நிரம்பாத கொழுப்பு சொல்லும்போது பேரில் பாருங்க. ஓகே, அது ஃபுல் ஆகிட்டு இப்போ ஒரு பஸ் நிரம்பிட்டு அவை இன்னொரு எக்ஸ்ட்ராவில் ஏற்றிடாது. அப்போ எக்ஸ்ட்ரா மீன்ஸ் இன்னொரு பிணைப்புன்னு சொல்லலாம். அவை நிரம்பியால் வந்து இரட்டை பிணைப்பு இல்லை. சும்மா நார்மல் எல்லாத்தையும் பாடமாக்காமல் சும்மா லாஜிக்காக யூஸ் பண்ணுங்க. ஃபுல்லாக நிரம்பிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏற்றலாம், இரட்டை பிணைப்பை ஏற்படுத்தலை. அவை நிரம்பிய கொழுப்பு விலங்குகள் அல்லது நிரம்பிய கொழுப்புன்னு சொல்கிறது அதனுடைய ஹைட்ரோகார்பன் சங்கிலியில், இந்த சங்கிலியில் வந்து என்னது இரட்டை பிணைப்பை கொண்டிருப்பதில்லை. அவை இந்த நிரம்பிய கொழுப்புன்னு சொல்லிட்டு இரட்டை பிணைப்பை கொண்டிருக்கிறதில்லை. நிரம்பாது அவை ஒரு பஸ் நிரம்பையில்னு சொன்னால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆக்களை ஏற்றலாம். ஆகவே இன்னும் பிணைப்புகளை ஏற்படுத்தலாம். ஆகவே என்னது இது கொண்டிருக்கும். உதாரணம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நிரம்பிய கொழுப்புக்கு பட்டர், அதாவது வெண்ணெய். ஓகே, விலங்கு எல்லாம் தயாரித்தது விலங்கு எண்ணெயில். நிரம்பாத கொழுப்பு மிளத்தில் வந்து தாவர எண்ணெய், தாவரத்திலிருந்து உருவாக்கப்பட்டு. ஆகவே இதை தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது ஓகே, அத்தெரோஸ்க்ளரோசிஸ்ன்ற ஒரு நோயை பற்றி நம்ம இதில் லைட்டாக தெரியணும். அது வந்து என்னது, அந்த நாடி சுவரில் நம்மளை குருதின்ற நாடி சுவரில் வந்து இதில் குறுகிறது, தடிப்படைகிறது. அந்த
கொழுப்பு வந்து படிவடைகிறதால இந்த நாடிட உள்ளிடம் வந்து குறுகிறது, விட்டம் குறைகிறது. அவை இது வந்து ஒரு எத்தரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்கிறது. இது காரணம் வந்து என்னது, இன்னொரு விஷயம். ஓகே, அதில் வந்து சிஸ் சான்ஸ்ன்ற இன்னொரு விஷயம் அதையும் சொல்லிடுறேன். அதாவது இந்த நிரம்பாத கொழுப்பமிலம் இது தானே, நிரம்பாத கொழுப்பமிலத்தை நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கிறோம், சிஸ் சான்ஸ்ண்டு. ஓகே, அது வந்து நார்மலாக இதில் பெரிய இது இல்லை. சிஸ் சான்ஸஸோட கெமிஸ்ட்ரியில் நம்ம படிச்சுப்போம். அதை பற்றி இங்கே நான் சொல்லணும் வந்து ஓகே நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னுக்கு அப்போ சிஸ் சான்ஸில் வந்து இந்த டிரான்ஸ் நிரம்பாத கொழுப்பமிலங்கள் அதிக அளவு எடுத்தலும், நிரம்பிய கொழுப்பமிலங்கள் இந்த பட்டர் எடுக்கிறதும், தாவர நீல டிரான்ஸ் கொழுப்புக்களை எடுக்கிறதும். அப்போ யார் ரெண்டு பேர், ஒன்று நிரம்பிய கொழுப்புக்கள் எடுக்கிறதும் டேஞ்சர். அதே மாதிரி டிரான்ஸ் நிரம்பாத கொழுப்பு இது எடுக்கிறதால வந்து என்னது, நம்மளுடைய நாடிச்சுவர் வந்து தடிப்படையுது. இதனால வந்து என்னது, எத்தரோஸ்க்ளரோசிஸ்னு ஒரு நோய் வந்து ஏற்படுது. ஆகவே அதையுமே நார்மலாக இதில் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆகவே அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் அதுதான் சொல்றது. தேர்ட் ஒன், நிரம்பாத கொழுப்புக்கள் எங்கே வரும், நிரம்பாது. ஆகவே ஓகே ஏற்றலாம், பஸ்ஸுக்குள்ளே ஏற்றலாம், இன்னொரு பிணைப்பு போடலாம். நிரம்பாத கொழுப்புக்கள் அவற்றின் கொழுப்பமிலங்களில். அப்போ அது அங்கேயுமே ஒரு மிக முக்கியமானது, கொழுப்பமிலங்களில். இதே வந்து எதை சொல்லிடலாம், கிளிசரோல் இதை சொல்லிடலாம், அது பிட. ஓகே, கொழுப்பமிலங்கள் இது ரெண்டாலையும் ஆக்கப்பட்டீங்க. அந்த கொழுப்பமிலத்தில் வர சேஞ்சஸால தான் கொழுப்பு மாறுது. ஆக அவற்றின் கொழுப்பமிலங்களின் ஹைட்ரோகார்பன் சங்கிலியில், இந்த அட்கேல் தொகுதியில் ஹைட்ரோகார்பன் சங்கிலியில் இரட்டை பிணைப்புகளை கொண்டவை. அது சரி, நிரம்பாத தனியாகவே இரட்டை பிணைப்பை கொண்டிருக்கலாம். ஆகவே அது தேர்ட் ஆன்சர் சரி. அதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். அடுத்து ஃபோர்த்து பாருங்க. ஃபோர்த் ஆன்சர், நிரம்பிய கொழுப்புக்களை மட்டும் அதிக அளவில் உள்ளிருப்பதால் எத்தரோஸ்க்ளரோசிஸ் நோய் உருவாகலாம். அது என்னது அப்படி சொன்னேன். ரெண்டு விஷயங்கள் அதில் மிக முக்கியம். ஒன்று நிரம்பிய கொழுப்பமிலங்கள் அண்ட் டிரான்ஸ் நிரம்பாத கொழுப்புக்கள். சரியா, நிரம்பிய கொழுப்பு அண்ட் டிரான்ஸ் நிரம்பாத கொழுப்பு இது ரெண்டுமே இருக்கிறதால வந்து உருவாகுது. இங்கே வந்து மட்டும்னு சொன்னதால அந்த பாயிண்ட்ஸ் வந்து பிழைக்குது. நிரம்பிய கொழுப்புக்கள் ஓகே, மட்டும்னு வார்த்தையை தூக்கணும், அந்த கூற்று சரி. அடுத்தது, இவை பொஸ்போ இரு எசித்தர் பிணைப்புகளை கொண்டவை. இது பிள்ளை. பொஸ்போ இரு எசித்தர் பிணைப்பும் நியூக்ளிக் அமிலங்கள் உருவாக்கத்தில் வருது. அது வந்து அந்த கேள்வியில் பார்ப்போம். நியூக்ளிக் அமிலம் தொடர்பான கேள்வியில் பார்ப்போம். இது தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எசித்தர் பிணைப்பு. இது நார்மலாக எசித்தர் வந்து நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்க்குறது. எசித்தர் பிணைப்பு எப்போ உருவாகும், ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடும் ஒரு ஆல்கோஹாலும் உருவாகும் போது, தாக்கம் புரியும் போது உருவாகும். ஆகவே இந்த இது ஒரு C++OH, இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். இது பாருங்க ஒரு R கூட்டம் OH, இது ஒரு ஆல்கோஹால். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடைபெறுற தாக்கம் வந்து என்னது, எசித்தர் தாக்கம்னு சொல்லலாம். ஓகே, வாரது ஒரு எசித்தர் OR வருது, OR தொகுதி. அப்போ எசித்தர் கூட்டம் வருது. அப்போ இங்கே வந்து ஒரு எசித்தர் பிணைப்பு உருவாகும், பாஸ்போடைஸ்டர் இரு எசித்தர் பிணைப்பு உருவாகிறது இல்லை. ஓகே, அடுத்த கேள்வியாக பார்ப்போம். புரதங்கள் சம்மந்தமானது.